சின்ன கொடைக்கானல் என்று அழைக்கப்படும் உடுவன்பட்டி இசல்லி வளர்ந்தான் மலையில் மழைக்காலத்தில் 1 டன் பாறை உருண்டு சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். மண் சரிந்து சிறிய பாறை முதல் பெரிய பாறைகள் வரை உருண்டு சாலைகளில் விழாமல் தடுக்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தடுப்புகள் அமைத்து மழைநீர் செல்ல கால்வாய் அமைக்க கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சின்ன கொடைக்கானல் என்று அழைக்கப்படும் இசல்லி வளர்ந்தான் மலை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2500 அடி உயரத்தில் உடுவன்பட்டியில் உள்ளது. சிங்கம்புணரியில் இருந்து எஸ்புதூர் செல்ல சுமார் 25 கிலோமீட்டர் மலையை சுற்றி செல்ல வேண்டும். இதை கருத்தில் கொண்டு சிங்கம்புணரி ஒன்றியத்தையும் எஸ்புதூர் ஒன்றியத்தையும் இணைப்பதற்காக சிங்கம்புணரியைச் சேர்ந்த அப்போதைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த மாதவன் உடுவன்பட்டி இசல்லி வளர்ந்தான் மலை வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் மலையை கடந்தால் மேல வண்ணார் இருப்பு கட்டுக்குடிப்பட்டி வழியாக 10 கிலோமீட்டரில் எஸ்புதூர் வந்துவிடும். இதனால் மலை வழியாக சாலை அமைத்தார். இது இந்த பகுதியில் மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து அதிகமான வாகனங்கள் மலைப்பாதையில் சென்று வந்ததால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நெடுஞ்சாலை 2 வாகனங்கள் ஒதுங்கும் அளவிற்கு பிரதான சாலையாக அகலப்படுத்தப்பட்டது. ஆனால் மழைக்காலங்களில் மலைப்பாதையில் ஒரு சில இடங்களில் பாறைகள் உருண்டு சாலையில் விழும் சம்பவம் வருடந்தோறும் அரங்கேறி வருகிறது. நேற்று இரவு பெய்த மழையில் 1 டன் அளவில் பாறை உருண்டு சாலையை கடந்து தடுப்பு கம்பியில் மோதி நின்றது. இரவு நேரம் என்பதால் மலை வழியாக வாகனங்கள் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. எனவே நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த இடங்களை கண்டறிந்து அதி கனமழை பெய்யும் போது மழை நீரால் மண் அரிப்பு ஏற்படுவதால் சிறிய பாறைகள் முதல் பெரிய பாறைகள் வரை சாலைக்கு உருளாத வண்ணம் வெளிநாடுகளைப் போல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மண்ணரிப்பு ஏற்படாமலும் பாறைகள் உருளாமல் தடுக்க வேண்டும் எனவும் மலையில் சாலையோரமாக மழைநீர் செல்ல கால்வாய் அமைத்து மலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு பெய்த பெருமழையில் இசல்லி வளர்ந்தான் மலையின் உச்சியில் இருந்து சுமார் 50 டன் எடையுள்ள பெரிய பாறை உருண்டு மண் சரிவு ஏற்பட்டதால் மேல வண்ணார் இருப்பு பகுதியில் சுமார் 4 ஏக்கர் நிலப்பரப்பு மூடிய சம்பவம் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது.